சிவனோட
வந்ததே, அதனால நீ சின்ன பொண்ணு இல்ல, வேற ஏதோ. ஏதோன்னா வேற யாரோ? யாரோன்னா நீ அம்மன் தானே? இப்ப நான் சொல்ல போற கதை இந்த மாதிரி அம்மாவாது இருக்கிறப்ப படிச்சாலும் கேட்டாலும் அந்த மாரியம்மன் மனசுக்குள்ள இருந்து இறங்கி வருவா. ரொம்ப புண்ணியம். ராஜராஜேஸ்வரி! ராஜி வேஷத்தை கலைச்சிடு. உன் சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சவன் வந்திருக்கேன். ராஜன் அழிக்க என்கிட்ட நியாயமான காரணம் இருக்கு. அந்த ராஜியோட மாங்கல்ய பலம் அவன் உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் ராஜியை ஒழிக்க நினைச்சேன். மாமா, அக்காவும் நீங்களும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நாங்களும் உங்க கூட ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம். உங்க அப்பா அம்மா திருந்தினாங்களா திருந்தலையான்னு கேட்டீங்கல்ல? இதுல பாருங்க தெரியும். உறவாடி கெடுக்கணும், காலவாரி விடுற கலைய கத்துக்கணும். உடைச்ச பூசணிக்காலேந்து வந்தீங்களா? நீ உடைச்ச பூசணிக்காலேந்து வெளிய வரல, உடைச்சப்போ வெளியிருந்து வந்த. ஏ குட்டி, ராமூர்த்தி உள்ள இருக்காரா? இருக்காரான்னு பாக்கணும்குள்ளா. அவர்கிட்ட மலை நாட்டுக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லு. என்னவோ பாண்டிய நாட்டு மேல படையெடுக்க போறத சொல்ல வந்த தூதுவ மாதிரி பேசுறீங்க. எந்த மலை? கொல்லிமலை. அப்ப கொல்ல வந்தவர் தான். இல்ல, கொல்லிமலையில இருந்து வந்தேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். கூப்பிடுனா கூப்பிட வேண்டியதான் வேலை. கூப்பிடுனா கூப்பிடுறது இல்ல என் வேலை, கூப்பிடவங்களை பாக்குறது தான் என் வேலை. எதுக்கு பார்க்க வந்த? நான் கூப்பிட போறப்ப லக்ஷ்மி அம்மா வாசல்ல யாரு என்னன்னு கேட்பாங்களே, பெரிய ராஜியும் யாரோட பேசினான்னு விசாரிப்பாங்களே, சொல்லணுமே. ராமமூர்த்தி மாமா கூட என்ன விஷயமா பார்க்கணும்னு கேட்பாங்களே, அவரு கேட்க மாட்டார், உடனே என்ன கூப்பிடுவாரு. நீங்க விவரத்தை சொல்லலன்னா வீட்டுக்குள்ள விட மாட்டேன். முக்கியமான விஷயமா மூலிகை கேட்டு அனுப்புனாரு. என்ன மூலிகை, யாருக்கு மூலிகைன்னு கேட்க மாட்டேன். இங்கே இருங்க, கூப்பிடுறேன். இவனா கேள்வி மேல கேள்வி கேட்கறாள, இவனா கேள்வி நாயகியா? நாலாம் பிறையில கொடுத்தா உடனே வேலை செய்யும்னு சொன்னா, ஆளை இன்னும் காணுமே. ஏன் சகல, என்னது இது? இருப்பு கொள்ளாம எதையோ பறி கொடுத்த மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? ஏன்பா, இருப்பு கொள்ளாம இருந்தா எதையாவது பறி கொடுத்ததா அர்த்தமா? ஏன் எதையாவது எதிர்பார்த்து இருக்க கூடாதா? இல்ல இப்ப நான் என்ன தப்பா? ஆமா ஆமா, நான் கூட இந்த பார்பரை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆலியன்னு காணுமே. என்ன சொல்றாரு அவரு? தலைய மொட்டை அடிச்சா தலை எழுத்த படிச்சலான்னு சொல்ல வரான். சும்மா இருங்கப்பா. எஸ், நீ எங்க? இங்க ஐயா, மலை நாட்டுக்குள்ள நீங்க கேட்ட மூலிகையோட வந்திருக்காரு. உங்களை வெளியே கூப்பிட்டாரு. எனக்கு மனசு தாங்கல, நீங்க அவரை பார்க்க வெளியே வருதா, அதான் நீ உள்ள வாயான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். உன் கண்ணில் வேற பட்டுட்டானா? வேற வேணையே வேணாம். எங்க அவன்? வாச பக்கத்துல இருக்க சொன்னேன், கூட்டிட்டு வரேன். போ போ போ.
ஆ. என்ன சகல ஆ? இப்படி ஒரு ஆளை எதிர்பார்த்து தான் குறுக்கை நெடுக்க நடந்துகிட்டு இருந்தீங்களா? என்ன சதி திட்டம்னு எங்க கிட்ட கூட சொல்லலையே. இல்ல இந்த குள்ளனோட வருகைக்குள்ள என்னதான் மர்மம் இருக்கு? அட இருங்கப்பா, வரட்டும் சொல்றேன். இவன் யாரு மலர்ந்து மலராத பாதி மலர் மாதிரி இருக்கான்? என்னங்க வெளியே வாசல்ல காத்துட்டு சொன்னீங்க? அதான் உள்ள வந்துட்டல. கொண்டாந்துருக்க கொடுங்க. நீ குடு, நான் குடுக்கறேன். முதல்ல நீங்க கொடுங்க, நான் கொடுக்குறேன். டேய், நீ கொடுத்தாதான் நான் கொடுப்பேன். கொடுத்த அப்புறம் பேரம் பேசுங்க. டேய், உனக்கு என்ன இங்க வேலை? எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது. என்ன பார்த்துட்டு நிக்கிற? உள்ள போ. கெட் இன் போ. என்ன சொல்லுவான்? இதுதான் அபஸ்வரம் மூலிகை சாறு. அப்படின்னா நீங்க கேட்ட பைத்தியம் பிடிக்கிற வைக்கிற புஷ்பம். இது ஒரு சொட்டு குடுக்கிற பொருளை விட்டா இத குடிச்ச அடுத்த நிமிஷமே பைத்தியம் முடிச்சிடும். சரி நீ போயிட்டு வா. சரிங்க. போறப்ப அந்த சின்ன பொண்ணு கண்ணுல படாம போனங்க. அது கேள்வி கேட்டா உள்ளடுபடியே ஒளிடுவேன். டேய், உன்னையே உத்து பார்த்தாதான் நீ தெரிவ. நீ இன்னொருத்தனை உத்து பாக்குறியா? போடா. இவன் சொல்றதும் சரிதான். ஏன்பா சீனு, இவனை கொண்டு போய் வாசல் வரைக்கும் விட்டுட்டு வா. நான் மாட்டேன்பா. இவனை கூட்டு அந்த பக்கம் போனா என்ன விட்டுட்டு திட்டத்தை பேசுறீங்களே, அப்புறம் எனக்கு தெரியாம போயிடுமே. அட என்ன திட்டம்? இப்போ இவன் சொன்னானே அதுதான் திட்டம். நீ போய் அவனை விட்டுட்டு வாப்பா. போ போ போ. அப்படி போறேன், வா வா. வழவழ உறவை காட்டிலும் வைரம் பாஞ்ச பகை நல்லது. விருந்தாளி பகையாளியானா விட்டுருவேனா? வேப்பெண்ண விருந்தெண்ண இல்ல மருந்தெண்ண. வாசப்படி தலையில அடிச்சப்புறம் குனியறேங்கிறீங்க. இந்த வேப்பலக்காரி ஆட ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? புரிய வைக்கிறேன். குட் மார்னிங் சார். வாயா. ஏயா, நான் லீவ்ல இருந்த சமயத்தில் நீ சரியாவே டைமுக்கு டியூட்டிக்கு வரலையாமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு தான் கொஞ்சம் வயிறு ப்ராப்ளம், அதனால தான் லேட் ஆயிடுச்சு சார். உனக்கு எப்பதான் வயிறு ஒழுங்கா வேலை செஞ்சிருக்குது? அது எப்பவுமே ப்ராப்ளம் தான் சார். அதை விடுங்க சார். நீங்க இந்த திருத்தல யாத்திரைலாம் போயிருந்தீங்களே, எப்படி சார் இருந்தது? பாத்தையா, கோயில் மேட்டரை கேட்டு உன் மேட்டரை மறக்கடிக்கிற பாத்தையா? காளிப்பா, நம்ம தமிழ்நாடு கோயில் நாடியா. அட, கும்பகோணம் பக்கத்துல திருப்புரம்பியம்னு ஒரு ஊரியா. அங்க சாட்சிநாதேஸ்வரர்னு ஒரு சாமி. என்ன தரிசனம்ங்கற, அருமையான தரிசனம் ஐயா. நம்ம கேஸ் எல்லாம் ஜெயிக்கணும் நாங்க வேண்டிட்டு வந்திருக்க. நிச்சயமா நாம இதுல ஜெயிக்கிறோம் பார். அப்ப இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சிருமா சார்? ஏயா, கடவுள் மேலையும் என் மேலையும் இந்த கேஸ் மேலையும் உனக்கு நம்பிக்கை இல்ல அப்படித்தானே? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சரி சரி, அதை விடு காளிப்பா. அப்புறம் மாயபுரம் பக்கத்துல வழுவூர்னு ஒரு ஊர். அங்க வீரட்டேஸ்வரர்னு ஒரு சாமி. நம்ம எஃப்ஐஆர ஜெயிக்க வைக்கிற சாமி. அங்க போய் ஒரு சிறப்பு தரிசனம். அத முடிச்சிட்டு தற்சமயம் நாம ஒரு பிரச்சனையில் இருக்கிறோமே, பேய் பிரச்சனை. அதுக்காக திருத்துறை பூண்டி போய் கர்ச்சனத்துல பேய விரட்டுறதுக்கு ஒரு பூஜை. இதெல்லாம் யாருக்காக? நம்ம ராஜனுக்காக. அவன் பிரச்சனை நம்ம பிரச்சனை மாதிரி தானே சார். நீங்க பேய்னு சொன்னது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது. நீங்க லீவ்ல இருந்தப்போ அதே பேய் பங்களாவுல ஒரு வயசு பொண்ணு தன்னுடைய காதலை கைவிட்டதா சொல்லி தூக்கு மாட்டிக்க போயிருக்கு. அந்த நேரம் பார்த்து நீங்க பாத்தீங்களே சார், அதான் அந்த ராஜன் சார் கூட பாத்தீங்க சார். அந்த வவால் பேய், அதே வவால் பேய் அந்த பொண்ணையும் விட்டு விரட்டி இருக்கு சார். அந்த பொண்ணு ஓடி போய் மாடியில இருந்து குதிச்சு கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததா தகவல் வந்துச்சு சார். என்னைய காளிப்பா குழப்பற? அந்த பேய் ராஜனை தானே குறி வச்சது. ராஜி உருவத்துல வந்து தானே குழப்புச்சு. இப்ப வேற ஒரு பொண்ணு துரத்துச்சுங்கிற. அந்த பொண்ணு எதுக்காக துரத்தணும்? ராஜனோட பிரச்சனைக்கும் இந்த பொண்ணு பிரச்சனைக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா? ஆமா, அந்த பொண்ணு எங்க? இப்ப ஹாஸ்பிடல்ல தானே இருக்கும். அந்த பொண்ணு கேஸ்ல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு சார். தற்கொலை முயற்சியா இல்ல கொலை முயற்சியா? அப்படியே கொலை முயற்சியா இருந்தாலும் அந்த பேயை நாம எப்படி சார் தேடி கண்டுபிடிச்சு விசாரணை பண்ண முடியும்? உங்களுக்கு ஏற்பட்ட சேம் குழப்பம் தான் சார் இந்த கேஸ்லயும். அது மட்டும் இல்ல சார், அந்த பொண்ணை வேணான்னு விட்டுட்டு போனவன் இந்த சம்பவத்துக்கு பிறகு
தேடி வந்து அவனே கல்யாணம் பண்றதா சொல்லி கூட்டிட்டு போயிட்டான் சார். ஏயா காளிப்பா, ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டியே. சார் நீங்க ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன சார், ராஜன் சாரை ஏன் பேய் திறத்துது, ஏன் கொலை செய்வன்னு மிரட்டுது, என்ன மோட்டிவேஷன்? ஒருவேளை ராஜன் சார் அப்படி இப்படி தப்பு பண்ணி அலைய விட்ட பொண்ணு பேயா இருக்குமோ? சார், ராஜன் சார் மனைவி ரூபத்தில் எதுக்கு சார் பேய் வரணும்? ஒருவேளை அவர் சின்ன வயசுல லேடிஸ் மேட்டர்ல ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம்ல? எதுக்கு அவங்க சொந்த பந்தத்தை கேட்டு விசாரணை பண்ணிக்கிட்டா ஏதாவது துப்பு கிடைக்கலாம்ல சார்? இப்ப சொன்னியே, இதுதாயா ரீசனபிளான ஐடியா. இப்பவே போய் சங்கரன் கோயில் சங்கரநாராயண சுவாமியை வேண்டிட்டு கிளம்புறேன். அந்த கோயில் என்ன சார் விசேஷம்? நினைச்சதை நிறைவேற்றி தரக்கூடிய திருக்கோயில் யாது. ஆஹா, உங்க தெய்வ பக்தி தான் சார் உங்களை இந்த நிலைக்கே கொண்டு வந்திருக்கு. உண்மைதாயா. ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இந்த உடம்புல காக்கி சட்டை, அதுக்கப்புறம் காவி துணி தான். வரட்டா? டியூட்டி Okay, வந்தா sir. பாரு. நம்ம சாரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு சாமி பேரை சொல்றாரு. அப்ப என்னுடைய இந்த வயிற்று வலிக்கும் ஒரு சாமி இருக்கத்தானே வேணும். சார் வந்தோடனே அந்த சாமி பேரை கேட்டு நானும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட வேண்டியதான். ஐயோ, இப்ப வயிற்று வலிட்டு அப்பா. வாங்கி இவ்வளவு நாள் ஆச்சு, நமக்கு இதுல ஒரு அளவும் புரியல. சகல பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதைன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு சீனுவ மடியில கட்டிக்கிட்டு திட்டம் போட்ட கதைன்னு சொல்லலாம். கூட இருந்தே குழிய பறிக்கலான்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் சொன்னீங்க. எப்ப பாரு மண்வெட்டியோட அலைஞ்சிட்டு இருக்கிறான். கேட்டா பலராமனுக்கு கலப்ப, பரசுராமனுக்கு கோடாலி, எனக்கு மண்வெட்டின்றான். ஆபத்து இல்லாம ஆபத்தை ஃபேஸ் பண்ண முடியாது கிச்சா. இது ஆபத்து இல்ல, விபத்து. அப்படியா? ஆமா, உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? இவர் எதுக்கு இங்க வர்றாரு? இன்ஸ்பெக்டர். என்ன ராஜிமா, நல்லா இருக்கியா? வாங்கண்ணே, உட்காருங்க. தேங்க்ஸ்மா. ராஜனை பத்தி சில விஷயங்கள் தெரியணும், அதான் விசாரிச்சுட்டு போலான்ட்டு வந்தேன். சொல்லுங்கண்ணே, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். ராஜன் கூட என்னதான் பழகி இருந்தாலும் அவனை பத்தி எல்லா விஷயம் எனக்கு தெரியல. அதனாலதான் எனக்கு தெரியாத சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு போலான்ட்டு வந்தேன். அவன் கூடவே இருக்கிற உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா அவனை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கும். கிச்சா, இன்ஸ்பெக்டர் பாண்டிய வந்து ராஜி கிட்ட என்கொயரி பண்றாரு. ஒருவேளை முருகனுடைய டெத்தை பத்தி இருக்குமோ? அததான் அஷப் பண்ணிட்டாங்களே. இல்ல இந்த மூலிகை சாறு வாங்கினமே கொள்ளுவங்கிட்ட அதை பத்தி எதை தெரிஞ்சிட்டு விசாரிக்க வந்திருப்பானோ? யோ, கொஞ்சம் சும்மா அறியா. ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே நாங்க ரொம்ப பயந்து போய் கிடக்குறோம். இதுல வேற 10 10க்கு பீதியை கிளப்பி விட்டுட்டு இருக்கிற. அது இல்ல கிச்சா, இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கும் ராஜி கிட்ட விசாரிக்கிறதுக்கும் என்ன எது விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன். தெரிஞ்சுக்க விரும்புறதும் சந்தேகப்படுறதுக்கு சமம் தான். விட்டா இவரே போய் சரண்டர் ஆகி அப்ரூவ் ஆயிரும். நம்ம செஞ்ச தப்பெல்லாம் எக்ஸ்கியூஸ் ஆயிடுச்சு, வீணா மிரளாத. யோ, நீயும் குழம்பி எங்களையும் குழப்பாதையா. சும்மா அறியா. லோட லோடான்னுகிட்டு. ராஜி, இங்க பாருமா, ராஜனை காப்பாத்தணும். அதனால அவனை சுத்தி இருக்கிறவங்க, அவனோட இருந்தவங்க, அவனுக்கே தெரியாம மறைமுக எதிரிகள், குறிப்பா பெண் எதிரிகள் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலான்ட்டு வந்தேன். பேய்ங்கிறத விட்டுருமா. ஒரு பெண் அவனுக்கு மரணக்கேடு கொடுக்கறதுக்கு காரணம்? நீங்க சொல்றது எல்லாம் கேட்கும்போது எனக்கு தலையே சுத்துது. எனக்கு இத பத்தி எல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? எனக்கு எதுவும் தெரியாதுன்னா என்கிட்ட பிரியமா இருக்காரு. எனக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்காரு. நான் அவனுடைய கல்லூரி நாட்கள்ல எப்படி இருந்தான்னு கேட்க வந்தேன். அவனை பத்தி அவன் அம்மாட்ட எடுத்தோன்னு கேட்ட முடியாது. அதான் சுத்தி இருக்கிறவங்க, கூட இருக்கிற சொந்தக்காரங்களை கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். சரிங்கண்ணே, நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க. நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். என்னங்க, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு? மறுபடியும் பிரச்சனையா? இப்படிதான் ஏதாவது பேசி வம்ப வேலை கொடுத்து வாங்குவேன். நம்ம தான் பேசி வச்சுக்கிட்டு வெள்ளக்கூடிய காட்டிட்டோமே. கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? மாமா வாங்க. மாமா கூப்பிடுறாரு. போங்க போங்க வாங்க 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 தம்பி, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாமா. என்ன இந்த பக்கம்
சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன விஷயம்? ஆமாங்க, உங்களுக்கு கல்யாணமா எத்தனை வருஷம் ஆகுது? என்ன இந்த வருஷம் சஷ்டியத்தை பூர்த்தி பண்ண வேண்டியதுதான். அட சும்மா இருப்பா, அவ்வளவு வருஷம்லாம் ஒன்றும் ஆகல. அது நான் புஷ்பாவை கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையா இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச போதுதான் ராஜன் ஸ்கூல்ல முடிச்சிட்டு காலேஜில் காலடி எடுத்து வச்சான். ராஜன் படிக்கிறப்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இல்ல டல் ஸ்டூடெண்டா? என்ன கேள்வி இது? பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் பா, டல்லா இருந்தா எப்படி டாக்டரா இருக்க முடியும்? இல்ல, அவன் படிக்கிறப்ப அவனை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கலகலன்னு இருப்பாங்க, பொண்ணுகள் அவனை போட்டி போட்டு லவ் பண்ணுவாங்களாமா, அது உண்மையா மாமா? ராஜனோட லவ் எல்லாம் காலேஜ் வரைக்கும் தான். எங்க அண்ணி அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டாங்க. அந்த வார்த்தையை வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஓஹோ, அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்பவே ராஜன் லவ்ல சிக்கியிருக்கான். இவ சொல்ல வந்தது லட்சுமி அம்மா கீழ்ச்ச கோட்டை ராஜன் தாண்ட மாட்டான்னு. காலேஜ் படிக்கும் போது ராஜனுக்கு எந்த பெண் சம்பந்தமும் இருந்ததில்ல, அவன் காதல்ல எல்லாம் சிக்கனதே இல்லை. லட்சுமி அம்மா வளர்ப்பு அப்படி. புஷ்பா, நீ போய் பாவா உன்னை தேடிட்டு இருந்தா என்னன்னு பாரு போ. இப்ப கேளுங்க. ஏன் மாமா, நான் இந்த கதையா கேட்க வந்தேன், ராஜனோட காலேஜ் லைஃபை பத்தி கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். காலேஜ் டேஸ்ல ராஜன் படிப்பிலையும் விளையாட்டிலையும் அசகாய சூரன். எல்லாரும் சிரிக்க சிரிக்க பேசுவான். ஆனா மத்தவங்க அவனை பார்த்து சிரிச்சு கேலி பண்ற மாதிரி ஒரு பொழுதும் பழக மாட்டான். அப்படி ஒரு டைப். சரி மாமா. ராஜிமா, லட்சுமி அம்மா எங்க இருக்காங்க? வெளியே தோட்டத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி மாமா, நான் லட்சுமி அம்மா பார்த்துட்டு கிளம்புறேன். வரேன் மாமா. சரிங்க, வரேம்மா. ஆமா, நீ நேரடியா மூக்க தொடாம ஏன் கழுத்தை சுத்தி மூக்கு தொடுற? நேரடியா தொடுறதை விட சுத்தி தொடுறது தான் என் பழக்கம். உங்களை மாதிரி தான் நானும் எதையும் சுத்தி போய் தான் பண்ணுவேன். நான் சுத்தி போறேனா? ஆமா, ராஜங்கிட்ட நேரடியா விசாரிக்காம இவங்ககிட்ட எல்லாம் நான் எதுக்கு விசாரிக்கணும்? கரெக்ட், நானும் மூக்க சுத்தி தான் தொட்டிருக்கேன். இனிமே நேரடியா தொடுறேன். எனக்கு நீ ஜாட மாடியா புரிய வச்சுட்ட. ஆனமல ஆத்தா கூப்பிட்டீங்களா? என் ஆத்தா, என் அம்மா, என்ன படைச்சவ உன் மூலியமா எனக்கு உணர்த்திருக்கா. அதுக்காக ஆத்தாவுக்கு நன்றி சொன்னேன். ஏன் மூலமா சொன்ன, அவளுக்கு நன்றி சொன்னீங்களே, சொன்னதுக்காக எனக்கு நன்றி சொல்லலையா? ஒரு வகையில நீ எனக்கு ஆத்தாதான், உனக்கு நான் நன்றி சொல்றேன். ஆமா, உன் பேர் என்ன? ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி ஆத்தா, உனக்கு நன்றி. நன்றி சொல்லிட்டீங்கள, நானும் உங்க கூடவே இருப்பேன். சரி, நான் வர்றேன். நல்ல பொண்ணு. ராஜராஜேஸ்வரி. ஜெய் துர்மாதா. ராஜன், ராஜன் எங்கடா இருக்கு? இந்த உலகத்திலே உன்னை தாண்டா நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. எனக்கு எல்லாமே நீ தாண்டா. உன்னை நான் எப்படா பார்ப்பேன், எப்படா பேசுவேன்? உன் மடியில தலை வச்சு அழணும் போல இருக்குடா ராஜன். வா ராஜன், ராஜன். நான் எப்பவுமே உனக்கு அக்காவா நடந்துக்கலையே, அம்மாவா தானே இருந்த.
உன் சிரிப்பு தான் என் லட்சியம்னு இருந்த. நீ உன் சிரிப்பையே தொலைச்சிட்டியடி. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருந்தனே, நீ என்ன நம்பலையம்மா? என்னைக்காவது நான் என்ன பத்தி நினைச்சிருக்கேனா? உன்னையும் உன் வாழ்க்கையும் உன் சந்தோஷத்தையும் தரடி நான் நினைச்சேன். என்ன மறந்துட்டேடி. போடி பைத்தியக்காரி, போடி பைத்தியக்காரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். நீ நீ நிஜமாவே ஐயோ என் வார்த்தை உண்மையாயிடுச்சா? நான் நினைச்சு கூட பார்க்கலையே. துர்மாதா, வாழ்நாள் பூரா ராஜனை நினைச்சு நினைச்சு அழறதுக்காகவா அவன் இப்படி ஆயிட்டா? என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கேன் துர்மாதா. வழி வழியா உன்னைத்தானே வழிபடுறோம், வழியே காட்ட மாட்டேங்கிறியே. வழி தீர்த்துக்க துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு வழி காட்டு துர்மாதா. வழி வகுத்து கொடு. ஜெய் துர்மாதா. நீ அழகு கோழைத்தனம், மனதின் திறம் மந்திரம். மந்திரங்களை உச்சாடனம் பண்றப்ப மன உறுதி வேணும். மன உறுதி வரப்பதான் எதையுமே சாதிக்க முடியும். அழிவுக்கும் ஆக்கத்துக்கும் நடுவுல திண்டாடுறதா அறிவு. அதனாலதான் உன் அறிவு உணர்வுகள் கிட்ட அடிக்கடி அடிமையாகுது. அறிவு உள்ளவளா நடந்துக்க, உணர்வு உள்ளவளா இருக்காத. அப்புறம் இந்த துர்மாதாவால உன்னை திருப்திப்படுத்தவே முடியாது. போட்டு சபதமும் நிறைவேறல, போராட்டமும் முடியல. புலம்பாம என்னம்மா செய்யறது? துப்பாக்கியில இருந்து விடுபட்ட குண்டு தன்னோட குறிய மாத்திக்க முடியாது. குறிப்பாத்தவன் சுட்ட திசையில தான் அது போய் தாக்கும். அதான் நீ உன்னை ஒரு குறிப்பிட்ட திசையில குறிப்பாத்து அனுப்புனது இந்த துர்மாதா. வாழ்க்கையில சில சாதனைகளை செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறப்போ அதை குறையில்லாம பண்ணணும்னா அதுக்கு பொறுமையும் விவேகமும் நிதானமும் கலங்கம் இல்லாத உறுதியும் அவசியம். உணர்ச்சி வசப்படுறதுனால எதையுமே முழுசா சாதிக்க முடியாது. ஆறுதல் சொல்லாதம்மா, ஆக வேண்டியது சொல்லு. இதுவரைக்கும் நான் உனக்கு சொல்லலையா? நல்லா யோசிச்சு பாரு. ராஜனுக்கு மனைவியா வரப்போறவ ராஜேன்னு உன்கிட்ட முன்கூட்டியே காட்டலையா? நீ உருமாறி உலாவ நான் உதவலையா? என் உதவி இல்லாமதான் நீ வவ்வாலா பறந்தியா? இல்ல அந்த ராஜ மாதிரி முகமாத்த செஞ்சியா? எல்லாமே உன்னாலதான், ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அந்த ராஜனை அழிக்க வழி சொல்லு தாயே. விதி கணக்கு முடிக்க அவனுக்கு விதி முடியலையே. கேட்டா அந்த ராஜியோட மாங்கல்ய பலம் காவலா இருக்குன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, அந்த ராஜ ராஜேஸ்வரியே பனி பொண்ணா மாறி தன்னோட மாரியம்மங்கிற உக்கர சக்தியோட உள்ள நுழைஞ்சிருக்கா. தெரியும். அவதான் என்னை ஏற்கனவே எச்சரிச்சவ. அந்த ராஜனை நான் அழிக்க முடியாதபடி அந்த ராஜிக்கு அம்மா போட்டு வச்சவளும் அவதான். அவ மாரியம்மன், 1000 கண்முடையவள். அவ வந்திருக்கிறது உனக்காக மட்டும் இல்ல, எனக்காகவும் தான். எனக்கும் அவளுக்கும் தீர்த்துக்க வேண்டிய கணக்கு வழக்கு ஒண்ணு இருக்கு. அதுக்கும் ஓ மூலமா தான் யுத்த களத்துல இறங்குவேன். நான் நீயா உன்னோடவே இருப்பேன். அழறதுனால ஆகிறது எதுவும் இல்லை. தைரியமா என் பேர்ல பாரத்தை போட்டுட்டு உன் காரியத்துல கவனமா இரு. நன்றி தாயே. ஜெய் துர்மாதா. சின்னராஜி, மாமா நல்லவரா கெட்டவரா? பாண்டியண்ண வந்து விசாரணை பண்றாரு. சின்ன வயசுல இருந்து பழக்கம் சொல்றாரு. பின்ன எப்படி நல்லவரா கெட்டவரான்னு தெரியாம இருக்கும்? என் மாமா நல்லவர் தான், எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து பழகுன அவரே விசாரிக்கிறாருன்னா ஒருவேளை மாமா அப்படி இப்படி இருப்பாரோ?
அப்ப எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்காரு அதானே முக்கியம். இடையில பார்க்காம விட்டா கெட்டவங்களா ஆயிடுவாங்களா என்ன? இந்த பாண்டியனுக்கு எப்ப பார்த்தாலும் விசாரணை பண்ணி பண்ணி எல்லாரும் கெட்டவங்களா தெரியறாங்க. ஆமா, பாண்டியனை வந்து விசாரிக்க ராமமூர்த்தி அப்பா ஏதோ சொல்ல வந்தாரே, என்னவா இருக்கும்? அவருக்கு என்ன, ஏதாவது புலம்பிட்டு இருப்பாரு, உருப்படி எதுவும் சொல்ல மாட்டாரு. நல்லவங்கன்னு தெரிய 40 வருஷம் பழக வேண்டாம், 4 நிமிஷம் போதும், நல்லவங்கன்னு தெரிஞ்சிடும். சின்னராஜி, இந்த 2 விரல்ல ஏதாவது ஒரு விரல தொட. நீ கூட நல்லவர் தான் சொல்ற, அப்புறம் ஏன் மத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரியுது? என் மாமா நல்லவர் தான், எனக்கு தெரியும். நீயே சொல்லு, என் மாமா நல்லவரா கெட்டவரா? நல்லவரு. உண்மையதான் சொல்றியா? உண்மைதான். சத்தியமா? சத்தியமா. அப்பா, நீயே சொல்லிட்ட, என் மாமா நல்லவர் தான், நல்லவர் தான், நல்லவர் தான், என் மாமா நல்லவர் தான். இவளுக்கு உண்மை தெரிஞ்ச அதை தாங்கிக்குவாளா? பாப்போம். இது பாசிங் பில்லோ. ஒரு சாங் போடணும், அப்போ இந்த பில்லோவை ஒவ்வொருத்தரும் பாஸ் பண்ணணும். சாங் நிறுத்துறப்ப இந்த பில்லோ யார் கையில இருக்கோ அவங்க மத்தவங்க சொல்றது கேட்கணும். ஓகே ஓகே. அங்கிள், சாங் போடுங்க. குட்டி மாட்டிக்கிட்டா. என்ன பாவா சொல்லலாம்? என்ன பண்ண சொல்லலாம் இவனை? நீ குரங்கு மாதிரி நடிச்சு காட்டு. குரங்கு மாதிரி தானே பண்றேன். என்ன சகல, சம்பந்தமே இல்லாம இங்க கூட்டு வந்திருக்கீங்க? யாருக்கும் தெரியாம ஃபுல் கட்டு கட்ட போறோமா? பாய முடியா, எதையாவது வளராத. வேற என்ன? அதானே கிச்சன்ல அதானே முக்கியம், சமையல் அறையில சாப்பிட தவிர வேற என்ன முக்கியம் சகல? தலை எழுத்தியா. இந்த மாதிரி தான் வந்த நோக்கத்தை விட்டு அலப்பாயிருந்தனால தான் நம்மளால எதையுமே ஜெயிக்க முடியுது. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கப்பா. சொல்லுங்க சகல, சொல்லுங்க. புஷ்பா, அந்த கிளாஸ் எடு, எடு போ. ஓஹோ, இதுவா? இந்த பக்கம் வந்து வையப்பா. வச்சுட்டேன். வருஷ நாட்டு கொல்லிமலை மூலிகை சாறு, இதுல ஒரே ஒரு சொட்டை கலந்து கொடுத்தோம்னா போதும், அடுத்த 10வது நிமிஷமே மனுஷன் மூளை குழம்பி தான் யாருன்னு தெரியாம பைத்தியமா சுத்துவான். ஆமா, முழு பாட்டிலையும் குடிச்சா உங்களை மாதிரி மூதேவி ஆயிடுவாங்க. சம்பந்தப்பட்ட ஆளு மேல இருப்பான், என்ன நமக்கெல்லாம் ஜெயிலு தான். ஐயோ, வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருயா. நீ ஏடா கூடமா ஏதோ கேட்டு தொலைக்கிற, அவரு வேற பயப்படுற மாதிரியே சொல்றாரு. சகல, நீங்க சொல்லுங்க சகல. இந்த மூலிகைச்சார ஜூஸ்ல கலந்து ராஜிக்கு கொடுத்தோம்னா அவ பைத்தியம் ஆயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ராஜியம். நீங்க ஒரு டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடுங்க. ஐயோ, என்னால முடியாது. நீங்க என்ன குரங்கு மாதிரி பண்ண சொன்னீங்களே, நீங்க நாய் மாதிரி பண்ணுங்க. ஐயோ, நான் போறேன். அக்கா, அம்மன் பாட்டு பாடுங்க அக்கா. ஓ மாகாளி நீ வா தாயி என்னாச மாரியம்மா, நீ என் வாசல் வாடியம்மா. ஓ மாகாளி நீ வா தாயி என்னாச மாரியம்மா, நீ என் வாசல் வாடியம்மா. சகல, ராஜிக்கு மட்டும் தானே கொடுக்க போறோம், எதுக்கு இத்தனை கிளாஸ்? கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அங்க நம்ம குழந்தைங்களும் இருக்காங்க இல்லையா, அதனாலதான். நம்ம குழந்தைங்களுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு போது வேணாம். பேசாம இருங்க. புஷ்பா,
முதல்ல இந்த 6 கிளாஸ் எடுத்துக்கிட்டு போய் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துரு. அப்புறமா தனியா இந்த கிளாஸ் எடுத்துட்டு போய் அதுல மூலிகை சாறை ஊத்தி ராஜிக்கு கொடுத்துடலாம், சந்தேகமே வராது. சகலன்னா சகல. மூஞ்சில பதட்டம் தெரியுது, சிரிச்சுக்கிட்டே போங்க. பாவா நான் என்ன பண்ணணும்? என்ன சொல்லலாம்? அம்மன் மாதிரி நடிச்சு காட்டு. வேணா வேற ஏதாவது பண்ண. ஏதாவது ஒரு படிப்புக்காக ஸ்லோகம் சொல்லு. கரெக்ட். இந்த அவ சொல்றதுதான் கரெக்ட். படிப்பு வர்றதுக்காக ஒரு ஸ்லோகம் சொல்லு. படிப்புக்காக ஸ்லோகமா? சரஸ்வதி ஸ்லோகம் சொல்றேன். வித்யாரூபிணி சரஸ்வதி சகலகலாவல்லி சாரபிம்பாதரி சாரதா தேவி சாஸ்திரவல்லி வீணா புஸ்தகதாயினி வாணி கமலபாணி வாக்தேவி விரதாயக புஸ்தகாஸ்தே நமோஸ்துதே. உனக்கு ஜூஸ் கொண்டு வரட்டுமா? சாங் போடுங்க. இப்போ எந்தவித குழப்பமும் இல்லாம இந்த கிளாஸ தனியா ராஜிக்கு கொடுத்துடலாம். ராஜி இருப்பா, எனக்கு தான் கூச்ச சாபான்னு உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு அன்பின் வெளிப்பாடு. என்னாச்சு? கொடுத்துட்டேங்க. கொடுங்க. இந்தா இப்போ இத கொண்டு போய் ராஜி தைரியமா போங்க. மாட்டினா இவரு தானே மாட்டுவாரு. நம்ம எல்லாம் போ. ஜூஸ் யாருக்கு? எனக்கு தானே. ஐயோ, லட்சுமி அம்மா வாங்கி கொடுத்து போறாங்க. சரி விடுங்க சகல, யாருக்கோ ஒருத்தருக்கு பைத்தியம் முடிச்சா சரி. அண்ணி, இதுல ரொம்ப சுகர் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேற கலந்து கொடுக்குறேனே. இது யாருக்கு? இது நம்ம ராஜுக்கு. அப்படியா? வா. ஐயோ, டம்ளர சரியா குடுக்குறதுக்குள்ள எனக்கு பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்கு. சும்மா போயிருச்சு, வாங்க. பாபா மாட்டிக்கிட்டா. நீ டான்ஸ் ஆடு. டான்ஸ் ஆடு. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே, இப்படி போடு 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 போடு. ராஜி, ஏன் நீங்க மட்டும் தான் விளையாடுவீங்களா? எங்களை எல்லாம் சேர்த்துக்க மாட்டீங்களா? வாங்க. நவருங்க. போய் எங்களுக்கு ஜூஸ் கொண்டாட்டோம். ஏமா எங்களை எல்லாம் சேர்த்துக்க மாட்டியா? உட்காருங்கப்பா. ஓகே, அடுத்த ரவுண்ட் ஆரம்பிப்போம். ஸ்டார்ட். நந்தினி கொடுங்க. போச்சு, மாட்டினா. இதான் மாட்டினேன். நான் என்ன பண்ணணும்? நீங்களும் என்ன மாதிரி டான்ஸ் ஆடுங்க. ஆடுமா. தேங்க்ஸ். நான் வேணா பாட்டுமா? சரி விட, நான் பாடுறேன். மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலங்காக்கும். ஐயோ, அது ஐயாமா. ஆடுமானி. மல்லே 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 அதே மல்லே அதே மல்லே 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 என்ன மல்லே. சூப்பர். போன் பண்ணுங்க. ப்ளே பண்ணுங்க. சீக்கிரம்.
நீங்க நியூஸ் வாசிங்க, அதான் கரெக்ட். உங்களுக்கு நியூஸ் வாசிங்க. சரி சரி, ஓகே. நியூஸ் தானே உங்களுக்கு வேணும். நம்ம வீட்டு நியூஸையே நான் சொல்றேன். லக்ஷ்மி அம்மாள் குடும்பத்தில் நடந்து வந்த அத்தனை குழப்பங்களும் நீங்கி சந்தோஷம் மட்டுமே கொடிக்கொண்டிருக்கிறது. லக்ஷ்மி அம்மாளின் ஒரே மகன் ராஜன் தன் குணத்தை மாற்றிக்கொண்டு தன் மனைவியான ராஜியுடன் குடும்பம் நடத்துகிறான். மற்ற உறவினர்களும் தங்களுடைய பகைமையை மறந்து பாசத்துடன் பழகுகின்றனர். இனி அந்த குடும்பத்தில் எந்தவித குழப்பமும் இல்லை. இதனால் லக்ஷ்மி அம்மாள் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறாள். புஷ்பா, அதான் குழந்தைங்க தானே ஆடுறாங்க, நீ எதுக்கு சேர்ந்து ஆடுற? அது ஒண்ணும் இல்ல சகல, அவங்களும் குழந்தையாவே மாறிட்டாங்க. புஷ்பா, ஆடுனது போதும், உட்காரு போய். தலை தப்பு தம்புறோம் புண்ணியம். என்ன தம்பி, நம்ம ஒண்ணு நினைக்க இங்க ஒண்ணு நடக்குது. அதானே எனக்கும் பயமா இருக்கு. ஆமா, ராஜி தானே விஷத்தை குடிச்சா? அதுக்கே உங்க வைஃப் இப்படி ஆடுறாங்க? ஒண்ணுமே புரியலையே. கிச்சா, ஒருவேளை இந்த மூலிகை சாரை குடிச்சா குடிச்சவங்களை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பிடிக்குமோ? யோ சும்மா இருயா, நீ வேற. என்னது தம்பி, இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது, என்னன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு ரொம்ப கெடுவார் கேடு நினைப்பார்.